ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வே டு ட்ரேட் தமிழ். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டியோட ஓப்பனிங் ப்ரைஸை பார்க்குறோம். ஸோ என்எஸ்சி சைட்டில் நிஃப்டியோட ஓப்பனிங் ப்ரைஸ் 22,568.95 அப்படின்றது ஓப்பனிங். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னீங்கன்னா 550 கால் போட்டு எடுக்கிறோம். 22,550. ஸோ 22,550 அவனோட வெப்போ வந்து சஸ்டெயின் பண்ணுறோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஹையர் ப்ரைஸஸ் நோக்கி ட்ராவல் பண்ணணும். ஸோ ஆர்எல்ஸ் லோ புட் ஆப்ஷன் வந்து சஸ்டெயின் பண்ணுறோம் அப்படின்னா லோவர் ப்ரைஸஸ் நோக்கி ட்ராவல் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நிஃப்டியில் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இவன் ஷோ பண்ணுறது 585ல, பட் நமக்கு ஓப்பனிங் பார்த்திங்க அப்படின்னா 568 தான். ஸோ தட்ஸ் ஒய் நம்ம என்ஐசி சைட்டை ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ 550 கால் போட்டு எடுக்கிறோம். 550 கால் அண்ட் போட்டுக்கான பிரேக் எவன் பார்த்திங்க அப்படின்னா 61.5 அப்படின்றது பிபி லெவல். ஸோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ரெண்டாவது பாரியே சொல்லிட்டான். இன்றைக்கி ஸ்பாட் வந்து 22,500 விட அபோவ் வந்து இருக்க போகிறது இல்லை அப்படின்றது கிளியராக சொல்லியாச்சு. 920 தெரியும். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னாலும் ஆல்ரெடி இட்ஸ் ஹியூஜ் கேப் டவுன். ஸோ அப்புறம் ஆஸ் அ பையராக நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா ஸோ இதுதான் நிலை. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து ஸோ என்றைக்கு ட்ரெண்டிங் டே, என்றைக்கு சைட் வேஸ் டே, ஸோ எப்படி வந்து ப்ரீமியம் வந்து மெல்ட் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுட்டு ஆப்ஷன் பையிங் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இல்லைப்பா நான் வந்து ஒரு ஐடிஎம் ஸ்ட்ரைக்கை வச்சு அப்ரோச் பண்ணி பார்க்க போகிறேன் ஸோ அப்படின்றீங்கனாலும் ஸோ நமக்கு ஓப்பனிங் ப்ரைஸை பேஸ் பண்ணி பார்க்கும்போது 22,500 கால் வந்து எடுப்போம். தென் 22,600 புட் வந்து எடுப்போம். ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி என்ட்ரி அப்படின்னா ஸோ அது புட்டில் மட்டும்தான் ஸ்கேல்பிங் வந்து பண்ணியிருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல கீழே உடச்சது மறுபடியும் வந்து பிரேக் அவுட் கொடுத்து ஸோ 54லேருந்து ஆல்மோஸ்ட் வந்து 70 வரைக்கும் போயிருக்கு. ஸோ அகைன் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ அந்த ப்ரீமியத்தை அவனால் சஸ்டெயின் பண்ண முடியல, பிரேக் அவுட் கொடுக்க முடியல. ஸோ அங்கேயே தான் ரிஜெக்ஷன் கொடுக்குறோம். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு சின்ன என்ட்ரி அவ்வளோதான். ஸோ எண்ட் ஆஃப் தி டே பார்த்திங்க அப்படின்னா ப்ரீமியம் கரையும் போதும் ஸோ ஏன் அந்த லெவல் அப்படி வந்து ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா ஸோ அதில் தான் செல்லர்ஸோட என்ட்ரி எக்ஸிட்டே இருக்குது அப்படின்னும் போது அந்த இடத்துல அந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்க தான் செய்வாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ 500 கால் போட்டு எடுக்கிறோம். ஸோ 500 பார்த்திங்க அப்படின்னாலும் 500 ஜோன் அவனோட பிரேக் அவன் லூஸ் பண்ணி கீழே வந்துட்டான். ஓகேங்களா? ஸோ அப்படின்னும் போது ப்ரீமியம் வந்து தரலை அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. ஸோ என்ன ப்ரோ முடிஞ்சு போன பிறகு சொல்லுவீங்க அப்படின்னுவீங்க. ஸோ நமக்கு நம்மளோட கம்யூனிட்டியில் வந்து சொல்லியாச்சு. ஸோ என்ன டைமுக்கு சொல்லியிருக்கும் அப்படின்னா கரெக்டாக வந்து 11:25 சொல்லியாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஆஸ் பர் டேட்டா இன்றைக்கி வந்து நேரோ ரேஞ்ச் அண்ட் ஆல்சோ ப்ரீமியத்தையும் வாட்ச் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா நமக்கு ஸோ ப்ரீமியம் பேஸஸ்லேயும் இன்றைக்கி வந்து சைட்வேஸ் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. அட் தி சேம் டைம் ஸ்பாட் பேஸஸில் ஸோ ப்ரீவியஸ் டே ஹை ஆர் ப்ரீவியஸ் டே லோ வந்து பிரேக் அவுட் கொடுக்காத வரைக்கும் ஸோ எக்ஸ்பெக்டேஷன் இஸ் எ சைட்வேஸ். ஸோ அது வந்து பேசிக் திங். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்க அப்படின்னா நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் பால் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ ப்ரீவியஸ் டே ஹைக்கும் ஸோ ப்ரீவியஸ் டே லோக்கும் இன்பிட்வீனில் தான் வந்து ஸோ ட்ராவல் வந்து நடக்குது. அப்படின்னும் போது ஸ்பாட் பேஸிஸில் நமக்கு இங்கே என்ன அப்படின்னா சைட்வேஸ். ஓகேங்களா? ஸோ இது எஸ்டர்டே ஹை, இது எஸ்டர்டே லோ. ஸோ இன்பிட்வீனில் தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ அப்போது ஸ்பாட் பேஸில் சைட்வேஸ், ப்ரீமியம் பேஸஸில் சைட்வேஸ், டேட்டா பேஸஸில் நேரோ ரேஞ்ச் மீன்ஸ் சைட்வேஸ். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி நம்ம காம்போவை எடுக்கும்போது மட்டும்தான் மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இன்கேஸ் இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ரெக்கார்டட் ப்ளஸ் லைவ் கிளாஸஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் பார்த்திங்க அப்படின்னா 10th மார்ச்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஈவினிங் செஷன் தான் இருக்கும். 7:30 to 9:30 இந்த ரேஞ்சில். ஸோ ஃபீ வந்து கொடுத்துருக்கோம். ஸோ
ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 3 days லைவ் ஆன்லைன் ஒர்க் ஷாப் வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ இதில் ப்ரீ ரெக்கார்டன், அதாவது இதில் என்ன கவர் ஆகும் அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் எஸ்எம்சி பேசிக்ஸ். தென் பார்த்திங்க அப்படின்னா டேட்டா அனாலிசிஸ் வந்து நம்ம லைவில் எடுப்போம். பிரேக் ஈவன் வந்து பிரேக் ஈவன் அண்ட் டேட்டா பேஸ் பண்ணி எப்படி வந்து என்ட்ரி எடுக்கிறது அப்படின்றத லைவ் கிளாஸஸில் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அது வந்து ரெக்கார்டட் வந்து வராது. ஸோ அதுக்கப்புறம் லைவ் மார்க்கெட்டில் நம்மளோட கமெண்ட்டில் போஸ்ட் வந்து கொடுப்போம். ஸோ லைக் இந்த மாதிரி ஓகேங்களா. ஸோ இதில் லைவில் கொடுத்தது தான், அது நமக்கு மட்டும் தெரியாது, நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் எப்படி வந்து எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஓகே, ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.